ஒருவன் கூட சொல்லலங்க. இவர் வந்து 7 மணி நேரம் காலதாமதமா வந்தாரு. அதோட இல்ல, நான் கேட்கிறேன், இதுல என்ன பின்புலம் இருக்கு? நான் சொல்லுகிறேன், பின்புலமாக இருக்கிறது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாங்க. நாட்டுடைய எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தனி விமானத்தில் எப்ப வேணுமாலும் ஏறி இறங்க அனுமதி கொடுக்கல. இந்தியா முழுக்க ஏறி இறங்க அனுமதி கொடுக்கல. பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் வரக்கூடிய உள்துறை அமைச்சர் வரக்கூடிய பிரைவேட் கேட் அனுமதிக்கல. இவருடைய தனி விமானத்தில் இவர் தனி கார்ல போய் இறங்கி ஏறக்கூடிய அளவுக்கு இவருக்கு எப்படி அனுமதி கிடைக்கப்பட்டது? இதுவரையில் இவர் மத்திய அரசுடைய வைப்பிரிவு பாதுகாப்பு கேட்டு மனளிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இதற்கு திமுகவின் அறிவாலய எடுபடியாக இருக்கிற ஒருத்தர் அவர் ஏதோ சொன்னார்னு என்கிட்ட நீங்க கேட்கறது தேவையில்லை. இல்ல, நான் சென்னையில இருந்து கூட்டம் முடிச்சிட்டு ஏன் ஒரு விக்கிரவாண்டி தாண்டி பண்டூட்டிக்கு போகணும், போக முடியல. 24 மணி நேரம் டிராபிக் கூடிய அளவுக்கு மாநாட்டில் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது. அங்க 461 பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறான், 8 பேர் விபத்துல செத்து இருக்கிறான், 5 பேர் மதுரை மாநாட்டில் செத்து இருக்கிறான். இப்படி தொடர் படுகொலை ஆகின்ற ஒருவருக்கு நம்முடைய அரசும் காவல்துறையும் அன்றைக்கே கடிவளம் போட்டிருந்தால் 40 உயிர்கள் பலி இருக்காது. பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நியாயம் அவரு பக்கத்துல இருக்கு சார். நியாயம் அவன் பக்கம்